செருப்பு இல்ல. எத வேணா வச்சு அடிக்கலாம். ரொம்ப தப்பு. குக் வித் கோமாளி ஷோ. இந்நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா, ஒரு காலத்தில ரசிகர்களிடையே ஸ்ட்ரெஸ் பஸ்டர் நிகழ்ச்சியாக இருந்து வந்தது. இந்த நிகழ்ச்சி இப்ப பார்த்தீங்கன்னா, முழுக்க முழுக்க ஸ்ட்ரெஸ்ஸா மாறியிருக்கு அப்படின்னு சொல்லி நெறைய பேர் சொல்லிட்டு வந்துட்டுருக்காங்க. ரீசென்ட்டா பிரியங்கா மணிமேகலை விவாகரத்தில் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி நடிகை வனிதா பேசியிருக்காங்க. அவர் கொடுத்த ஒரு பேட்டியில சொல்லியிருக்காங்க, "எல்லாருக்கும் சுயமரியாதை ரொம்ப முக்கியம் தான். நமக்கு எங்க மரியாதை இருக்குதோ, அங்க தான் நம்ம இருக்கலாம். மரியாதை இல்லாத இடத்துல இருக்கக்கூடாது. அதே சமயத்தில இந்த விஷயத்த ஊதி தேவையில்லாம பெருசாக்கிட்டாங்க. பிரியங்கா, மணிமேகலை 2 பேர் கூடயும் நான் வேலை பார்த்துருக்கேன். பிரியங்காவும் சுயமரியாதை மிக்க பெண் தான். மணிமேகலை குக் வித் கோமாளி முதல் சீசனில் இருந்து எனக்கு தெரியும். ரொம்ப தைரியமான பெண். அடாவடி கேரக்டர் தான் அவங்க. பிரியங்காவை ரொம்ப நாளா எனக்கு தெரியும். தனிப்பட்ட முறையில பிரியங்காவை எனக்கு ரொம்ப பிடிக்கும். நாம திட்டினா கூட ஏத்துக்கக்கூடிய அவர் வந்து குக் வித் கோமாளி நிகழ்ச்சியில குக்கும் கோமாளிக்கும் சண்டை போடுவது பொதுவான விஷயம் தான். அங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது எனக்கு தெரியும். மணிமேகலை கணவரோட வாழ்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு சுயமரியாதை இருக்கிறதுனா, கணவரை விட்டுட்டு போனதால மத்தவங்களுக்கு சுயமரியாதை இல்லைன்னு பேசுபவங்கள எதை வச்சு வேணுமானாலும் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவமா பதில் சொல்லியிருக்காங்க. ஒருவர் பிரிவுக்கு கேரக்டருக்கும் எந்த சம்மந்தம் கிடையாது. மணிமேகலைக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புவது இதுதான். மணி, நீ வளர்ந்து வரும் பெண். உனக்கு நல்ல கணவர் கிடைச்சிருக்காங்க. உன்னுடைய வாழ்க்கை நல்லா இருக்கு அப்படிங்கறக்காக இன்னொருத்தர் வாழ்க்கையை டேமேஜ் செய்யப்படுவதை நீ என்கரேஜ் பண்ணக்கூடாது. ஒரு ஷோல 2 பெண்கள் ஈகோவில் சண்டை போட்டுக்கிறாங்க. அவ்வளவுதான். ஒரு பெண் என்பதற்காக அவரை நடத்திய தரம் தாழ்ந்து பேசுவது ரொம்ப தப்பு. பிரியங்கா என்னிடம் பேசினாங்க. நம்ம நாட்டிலேயே இல்ல, அயர்லாந்துல இருக்காங்க. ஆனா சிலர் அவர் ஓடி போயிட்டதா சொல்றாங்க போது பிரியங்கா கிட்ட பேசும்போது அவர் நிறைய அழுதாங்க. ஒரு பெண்ணுக்கு பெண்ணோட வலி தெரியல அப்படின்னா அவர் பெண்ணா இருந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லி ரீசெண்டா ஒரு பேட்டியில சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ.